சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 1ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் யார்கிட்டையும் கொடுத்து மாட்டிக்கப்படாது. ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்துல ஜாலியா இருப்பீங்க. சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். ஆடம்பரமான செலவுகள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ஒரு மாதிரி சஞ்சலம் கொடுத்துட்டு இருக்கும். ஒரு மாதிரி கவலை, சில பேருக்கு லைட்டா தலைவலி, இல்ல வீட்டுல பெரியவங்கனால சின்ன பாதிப்பு. நான் சொல்றது அப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்னால கொஞ்சம் பிரச்சனை, இல்லைன்னா நம்மளுடைய வாக்குவாதங்கள், நம்ம சொல்றது புரிஞ்சுக்காம இருக்கிறது, நம்மளால ஓவர் ப்ரெஷர் போடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமா அரசரணையாக பார்த்து கொள்வது நல்லது. மெயினா இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வீரலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிடம் பிங்க் நிறம். மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள், தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள், எடுத்த காரியங்களை லேட் ஆனாலும் நல்லபடியா முடிக்க முடியுங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், பட் மோரார்லெஸ் நல்லா இருக்கும். சில பேருக்கு மட்டும் லைட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி கவலை, வருங்காலத்துல நான் என்ன பண்ண போறனோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள், கவலை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் பெருசா ஒன்றும் பாதிக்காது, ஜாலியா இருங்க. மாசாணி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசி ஆண்டிடம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூத்தவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க மூலியமா நமக்கு ஓவர் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இல்ல செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த விதத்துலயுமே கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து அனுசரணையாக போவது நல்லது. பெரிய பாதிப்புகள்னு சொல்ல முடியாது, பட் எதுவா இருந்தாலும் பொறுமையா இருந்துக்கிறது தான் நல்லது. வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிடம் கிரீன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை, தொழில் அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்துல மாற்றங்கள். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்குலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும். பொதுவா வேற ஊருக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது நல்லபடியா முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிக்கிறது, அடிவயிறு உஷ்ணங்கள் சார்ந்த விஷயங்கள், லோவர் பேக் பெயின் இதெல்லாம் கொஞ்சம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா நடக்கும். அதனால ரொம்ப திங்க் பண்ணாங்க, பிளான் பண்ணாதீங்க. கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கறத மட்டும் பிளான் பண்ணுங்க. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் மெயினா மங்களாம்பிகா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியானது மஞ்சள் நிறம். துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் தடைபட்டு அதுக்கப்புறம் காரியத்தை நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட டென்ஷனை கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு எடுத்த காரியங்கள்ல கோபத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நிவர்த்தி பண்ணும். பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா தான் போகும். உடம்புல நீர் சத்து மட்டும் குறையும், அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய இஷ்யூஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது, பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை ஏற்பது, தெய்வ அனுகிரகம் முழுக்கையா இருக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணலாம், அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை, மன சந்தோஷம், நிறைய பேருடைய நட்பு, ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிடம் கீ பச்சை நிறம். தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களையும் தடைப்பட்டு அதுக்கப்புறம் நடக்கும்.
தொழிலும் சரி, வேலையும் சரி, எல்லாமே அப்படிதான் இருக்கும். இந்த நாள் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனா முடியாது. ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே தான் இருக்கும். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளா இந்த நாள் இருக்கப்படுது. மெயினா சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் முடிஞ்சா பாருங்க. ரொம்ப பெரிய சந்தோஷத்தும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஜாலியா இருப்பீங்க. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மன சந்தோஷம் கெடும். தேவையில்லாத மனக்கவலை, அவசியமே இல்லாத டென்ஷன், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மோரார்லெஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ, எப்படி செய்யறோமோ எல்லாமே நல்லபடியா நடக்கும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லா விதத்திலுமே லாபங்கள் மட்டும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல அம்மாவை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி வீட்டுல வச்சிருக்கக்கூடிய உபரி பாகங்கள், சாமான்கள், உபகரணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு செலவை வீட்டுக்காக, சொந்தக்காரங்களுக்காக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனசுல நிம்மதி இருக்காது வீட்டுக்கு போனா. இந்த மாதிரிதான் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மெயினா ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சஞ்சலம், மனக்லேஷம், வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போகணும். மெயினா கழுத்து பகுதிகளில், எலும்பு பகுதிகளில் சில வலி வேதனைகள், மாமனார் மூலியமாக சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல யாரையும் நம்பி எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துடப்படாது. இது மட்டும் பார்த்துட்டா போறோம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லா இருக்கு. ரிலாக்ஸா இருங்க. நல்லா தியானம் பண்ணுங்க, யோகாசனம் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.